ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். இவங்க ஆர்டர் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி பையன் தான் ஆர்டர் கொடுத்துருந்தான். அவங்க அம்மா தான் பேசினாங்க ஃபஸ்ட்டு. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அம்மாவை பேசவே விடல. நான் தான் ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஜி வேணும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தான். Jan 6 தான் எனக்கு பர்த்டே, ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். ஏன்டா அவ்வளோ சீக்கிரமாக கேட்குற அப்படின்னா, இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் கட் பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஏன் அப்படிலாம் வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாகவே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னேன். அப்படிங்களா, சரி சரி, அப்போ வந்து Jan 5 கொடுத்துருங்க. உனக்கு என்னைக்கு தான் பர்த்டேன்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது, கரெக்டான டேட் சொல்ல. இல்லை Jan 6 தான் என் பர்த்டே அப்படின்னா. நான் Jan 6 அன்றைக்கி உனக்கு மார்னிங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவனும் வந்து எதுவுமே ஐஸ் கேக்கா இல்லை நார்மல் கேக் எதுவுமே சொல்லலை. நானும் வந்து எதுவுமே கேட்கல. நான் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. 2 நாளுக்கு அப்புறம் கடைக்கு போகும்போது அவங்க அப்பா வந்து கேட்டாங்க, அப்பா உங்ககிட்ட வந்து ஐஸ் கேக் கொடுத்துருந்தானா இல்லை ஆர்டர் நார்மல் கேக் சொன்னானா? ஆனால் எதுவுமே சொல்லலை. அவன் வெறும் ஐஸ் கேக் எதுவுமே சொல்லலை, வெறும் கேக் 2 கேஜி தான் சொன்னான். சரி, நான் ஐஸ் கேக் தான் நினச்சி நான் செஞ்சுட்டேனா அப்படின்னு. அப்பா ரொம்ப கோல்டு அவனுக்கு, யாரும் வீட்டில் சாப்பிடல, பாதி கேக் கிட்ட அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த சின்ன பசங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும் போது நம்ம ஒழுங்காக கேட்கணும் அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒன்றுன்னு டக்குன்னு அவங்க ஆர்டர் சொல்லிட்டு வச்சிடுறாங்க, நம்மளும் செஞ்சிடறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோவில் நிறைய பேர் வந்து நான் சொன்னதுனால பிங்க் ஹார்ட் போட்டிருந்தீங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பிளாக் ஹார்ட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.